இன்பநிதி தமிழுக்கு போராடினா அவரை பட்டியல சேர்க்கறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு பராசக்தி படம் சொன்னாங்கல்ல, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமானு 1933 இருந்து தொடங்கின போராட்டம் இன்னைக்கு இன்பநிதி இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி ஜென்சி தலைமுறைக்கு பராசக்தின்னு ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இதுல என்ன சார் தப்பு? ஜென்சி தலைமுறைக்கு ஒரு படம் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு புரிதல் வருது இல்ல? மொழி வடிவம், மொழி போராட்டம் என்பது எல்லா வடிவத்திலும் தேவை. நன்றி, வணக்கம். முதல் சுற்றுல நாம இந்த நிகழ்வு ஒரு தமிழர் பண்பாட்டு நிகழ்வு, நாம் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டாம்னு நான் சொன்னதுக்கு காரணம் அச்சப்பட்டு இல்லை. ஆனா பிரசன்னா என்ன சொன்னார்னா, நீங்க பாரதிய ஜனதாக இருப்பதால் நீங்கள் அப்படி பேச வேண்டி இருக்குது போல் இருக்கு என்று சொன்னார். நானும் தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்தையும் கேட்கிறேன், அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு காங்கிரஸ் நண்பரை நீங்கள் உட்கார வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் அண்ணன் இப்ப அண்ணன் கூட சொன்னார் இல்லையா, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர், தப்புழைத்தார் இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றியற்கென்ன ஆணவமோ என்று தமிழன் தீக்குளித்து செத்தான், விஷமருந்தி செத்தான், துப்பாக்கி சூட்டிலே செத்தான். அதை இன்பநிதி படம் எடுத்திருக்கிறார் என்று அண்ணன் சொன்னார். அவன் செத்தது காங்கிரஸை எதிர்த்து என்பதை சொல்ல மறுத்து விட்டார். பாரதிய ஜனதா எதிர்த்தா? காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து. தமிழனை கொன்றவன் யார்? மொழி திணிப்பை கொண்டு வந்தவன். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி, ஒரு முறையாவது நீங்கள் காங்கிரஸ்காரனை பார்த்து நாங்கள் செய்தது பிழை என்று இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறீர்களா? அவர் கேட்டிருக்கிறார்களா? இதே பஞ்சாப்ல அங்கே இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்தின் போது அங்கே நடந்த சீக்கிய இனப்படுகொலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் அங்கே போய் மன்னிப்பு கேட்டார். காங்கிரஸ் கட்சி சீக்கியரிடம் மன்னிப்பு கேட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே மொழிப்போர் ஈகியர் நாளை நாம் கொண்டாடுகிறோம். மொழிப்போர் ஈகியர்களை அவர்களை ஈகியர்களாக மாற்றியதே, சுட்டு தள்ளியதே காங்கிரஸ் அரசாங்கம். ஒண்ணும் இல்லையே. அதே மாதிரி அண்ணன் இன்னொரு செய்தி சொன்னார். அவர் பேசுகிற போது சத்தமா பேசினா சில செய்திகளை நிறுவிடுவார். அறிவாளி தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தமாக பேசுகிற போது கீழடியை கொண்டு வந்தது யார்? கீழடியினுடைய முதல் கட்ட ஆய்வு 2015, இரண்டாம் கட்டம் 16, மூன்றாம் கட்டம் 17, நான்காம் கட்டம் 18, ஐந்தாம் கட்ட ஆய்வு 19. கொண்டு வந்தவர் யார்? அவ்வளவுதான் பிரச்சனை. தமிழர்களுக்கு எதிரான, தமிழ் இனத்திற்கு எதிரான வேலையில மிக முக்கியமான வேலை. ஒரு இனம் என்பது, உலகத்தில் எவ்வளவு தேசிய இனங்கள் இருக்கிறது, ஒரு இனம் என்பது தன் வரலாற்றிலேயே மறக்க முடியாத விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா அது இனப்படுகொலை தான். உண்மையா இல்லைங்களா? அப்படி ஒரு இனப்படுகொலை தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட போது அந்த இனப்படுகொலைக்கு துணை போனவர்களோடு துணை நின்றவர்கள் அல்லவா திமுகவை சேர்ந்தவர்கள். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வரலாற்றிலேயே அவருக்கு அது கரும்புள்ளி இல்லையா? நீங்க அதை மறுத்துருவீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் 2011 அங்க ஈழத்துல பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், அங்கே பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கையின் மீது என்ற தீர்மானங்களை போட்டதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அமைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இலங்கையில அந்த இனப்படுகொலை நடக்குது. ஈழத்தமிழர்கள், நம்முடைய தமிழ் தொப்புள் கொடியவர்கள் கொன்றளிக்கப்படுகிறார்கள். இது நடந்த பிறகு தமிழ்நாட்டில் சிங்கள விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடாது என்று ஒரு தடையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போடுகிறார். என்னன்னா, நீ அங்க குண்டு வீசு, இங்க எங்களுக்கு பந்து வீசுவாங்கிறது. ஐபிஎல் போட்டியை நடத்தக்கூடாது என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்க தமிழ் மண்ணில் நடந்தால் சிங்கள விளையாடக்கூடாது என்று ஒரு தடை போட்டார்கள். தடை போட்ட போது திமுக அன்றைக்கு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது போதுமான அளவுக்கான அழுத்தமாக இல்லை என்று சொன்னார். இது இன்னுமே கூட நம்ம பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் 2011 வரைக்கும் பண்ணலைங்கிறது வேற. ஆனால் அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க வேணா இப்ப கூட கூகுள் எடுத்து நீங்க செக் பண்ணலாம், ஏஐல எல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே சிங்களர்கள் விளையாடக்கூடாது என்று அதிமுக அரசு தடை போட்டிருந்த போது ஆந்திராவுக்கு ஒரு அணி இருந்தது, ஐபிஎல் அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். திரும்பி பார்த்தோம், என்னடா அங்கே ஆந்திராவிலே சன்ரைஸ் ஆகிறதே, ஏதாவது புதிதாக நடக்கிறதா? சன்ரைசர்ஸ்னா புரியுதா உங்களுக்கு? ஆமா. பார்த்தால் அந்த அணியினுடைய அணி தலைவராக சங்காக்கரா என்று சொல்லப்படுகிற ஒரு சிங்கள அணித்தலைவர் தான் அன்றைக்கு பொறுப்பேற்றிருந்தார். வியாபாரத்திற்காக இன உரிமை, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளே வியாபார நலனுக்காக இன உரிமையையே இவர்கள் விட்டுக் கொடுத்து விடுவார்கள். இனப்போர், இன அழிப்பு நடந்த போது இன அழிப்புக்கே துணை போனார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறவர்கள் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக செய்தேன் என்று சொல்லுவது பெரிய பிழை, அது தவறு. அதோட துணை கேள்வியும் வச்சிடறேன்.